ஹே கைஸ், இது வந்து ஒரு டேஸ்டியான மட்டன் கறி ரெசிபி. இதில் வந்து மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்பைசஸ் வச்சு கிரைண்ட் பண்ணி செய்கிற ஒரு மசாலா, ஸ்டோர் பாட் மசாலா எதுவும் கிடையாது. அதே மாதிரி மட்டன் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட. மட்டன் வந்துட்டு நீங்கள் யோகர்ட் அண்ட் ஸ்பைசஸோடு நீங்கள் அதை மேரினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டனில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்ஸ்சர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். நான் வந்து கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக், அதுக்கப்புறமா யோகர்ட் போட்டு தான் நான் வந்து மேரினேட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி திருவி போட்டிங்க அப்படின்னா, இல்லை க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஆட்ஸ் லெஸ் மாய்ஸ்சர், அதனால் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி மசாலாக்கு இந்த வாட்டி நான் வந்து பட்டை, அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரீன் கார்டமம், க்ளோவ்ஸ், பிளாக் கார்டமம், கொஞ்சமாக ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறமா பே லீவ்ஸ், அப்புறம் ஜீரகம், இதை போட்டு தான் நான் அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் ரெடியானதுக்கப்புறமா நான் மட்டனும் ஆட் பண்ணி, மட்டன் ஓரளவுக்கு குக் ஆகிட்டு இருக்கிற ஸ்டேஜில் வந்து இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். ஃபைனலாக மட்டனை வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் குக் ஆகிடும்.